கதிரவன் ஒளி மெதுவாக அறைக்குள் பொழியும் நேரம். பார்வதி அம்மா மஞ்சளால் ஒரு அழகான பொம்மையை உருவாக்கிக் கொண்டிருந்தாள். அவள் அன்பால் வடிவான அந்தச் சிறு உருவம் பிறகு உலகம் வணங்கும் கணேசனாக மாறப்போகிறான் என்பதை அவள் கூட அறியவில்லை. பார்வதி அம்மா அந்த பொம்மைக்கு உயிர் ஊதியவுடன் அது மெதுவாக ஒளிர்ந்து உயிர் பெற்று எழுந்தது. அவன் ஒரு அழகான சிரிக்கும் குட்டி யானை முகம் கொண்ட குழந்தை. அம்மா மகிழ்ச்சியில் அவனை அணைத்துக் கொண்டாள். கணேசா, நான் குளிக்கப் போகிறேன். இந்த கதவுக்குள் யாரையும் அனுமதிக்கக் கூடாது என்று பார்வதி அம்மா சொன்னாள். அன்பா மகன் தலையசைத்து காவலராக கதவின் முன் நின்றான். அந்த நேரத்தில் சிவபெருமான் அங்கே வந்தார். ஆனால் தனது கடமைக்கு உண்மையாக இருந்த கணேசன் அவரை நிறுத்தி, அம்மா உள்ளே இருக்கிறார், யாரும் செல்லக்கூடாது என்று தைரியமாக சொன்னான். சிவபெருமான் அதற்கு ஆச்சரியப்பட்டார். ஆனால் இந்த சிறிய தகராறே ஒரு பெரிய தவறாக மாறியது. சிவபெருமான் கோபத்தில் தனது திரிசூலின் சக்தியை பயன்படுத்தினார். கணேசன் கீழே விழுந்தான். பார்வதி தீவிர துயரத்தில் மூழ்கினார். பார்வதியின் துயரை கண்டு வருந்திய சிவபெருமான் சேவகர்களை வடக்கே தலை தேட அனுப்பினார். அவர்கள் காட்டில் ஒரு அமைதியான அழகான யானையை கண்டார்கள். அதன் தலையை பிரகாசமான ஒளியாக பெற்றுக்கொண்டு திரும்பினர். சிவபெருமான் அந்த யானை தலை கணேசனின் உடலில் பொருத்தினார். மந்திர ஒளி சுற்றி வரும் நிலையில் கணேசன் மெதுவாக கண்களைத் திறந்தான். பார்வதி மகிழ்ச்சியில் கண்ணீருடன் தனது மகனை தழுவினார். அந்த அதிசயத்தை பார்த்த தெய்வங்கள் எல்லாம் வந்து கணேசனை ஆசீர்வதித்தனர். அப்போது சிவபெருமான் அறிவித்தார், எந்தவொரு நல்ல காரியத்திற்கும் முதலாக விநாயகரையே வணங்க வேண்டும். அதன் பிறகு இன்று வரை